எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த டைம் வந்து ஏதாச்சும் 3D பிரிண்ட் பண்ணலான்னு யோசித்தேன். ஸோ சம்திங் டிஃப்ரெண்ட் ஏதாச்சும். ஸோ அப்போ தான் வந்து ஏன் வந்து நம்ம ஒரு விநாயகரை வந்து 3D பிரிண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. ஸோ உடனே வந்து திங்கி உள்ள போயிட்டு சர்ச் பண்ணலான்னு முடிவு பண்ணேன். ஸோ சர்ச்சில் வந்து கணேஷா ஸோ போட்டாச்சு, என்டர். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சுவலி நிறைய ஃபைல்ஸ் அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ பிள்ளையாரை பற்றி, அது இந்த பிள்ளையாரோட மாடல் நிறைய பேர் அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ணிட்டு அதை பிரிண்ட் பண்ணலாம். ஸோ நான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஒன்னே சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிது. ஸோ இதுவே வந்து நான் பண்ணலான்னு டிசைட் பண்ணேன். ஸோ இதான் அந்த ஃபைலு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து அப்லோட் பண்ணவங்க வந்து சண்டர்ஸ் நீங்கள் போட்டிருக்கவங்க சம்திங் அவங்க பேர் ப்ரொஃபைல் நேம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ நான் இந்த ஃபைல் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் இதை வந்து 3D பிரிண்டிங் சாஃப்ட்வேரில் போட்டு சில பேராமீட்டர்ஸ்லாம் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரிண்ட் பண்ண வேண்டியதான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் ஸ்லைசிங் சாஃப்ட்வேரில் போட்டு ரெடி பண்ணிட்டேன். ஸோ இதான் வந்து விநாயகரோட மாடல். ஸோ இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா 10 சென்டிமீட்டர் ஹைட்டு. அண்ட் இது வந்து 17 ஹவர்ஸ் அண்ட் 18 மினிட்ஸ் எடுக்கும் டோட்டலாக பிரிண்ட் ஆக. ஸோ இப்போ இது எப்படி பிரிண்ட் ஆகும்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து இப்படி தான் பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த சுற்றி இருக்கிறது இது ஃபுல்லாக வந்து சப்போர்ட்ஸ் அண்ட் நடுவில் தான் விநாயகர் இருக்கார். ஸோ அந்த ஹோவர் ரேங்க்ஸ்க்கெலாம் சப்போர்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த சுற்றி இருக்க சப்போர்ட்ஸ்லாம் இருக்குது. இப்போ இது எப்படி பிரிண்ட் ஆகும்னா இப்படி தான் லேயர் பை லேயராக பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த நடுவில் இருக்கிறது வந்து இன்ஃபில். ஸோ நான் வந்து 25% இன்ஃபில் கொடுத்துருக்கேன் இதுக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து மெயின் அந்த மாடல், விநாயகரோட மாடல். இது வந்து ஃபுல்லாக சப்போர்ட்ஸ். இது ஃபுல்லாக சப்போர்ட், இந்த சைடு சுற்றி இருக்கிறது ஃபுல்லாக. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போது நம்ம இதை பிரிண்ட் பண்ணலாம்.